ஓகே ரைட்டி. ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதே சிஎஸ் மேட்ச் தான். ஓகே, நம்ம வந்துட்டு எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். எமௌண்ட் வந்து நம்மகிட்ட நேற்றுக்கு இதே 3 தான் இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு வந்துட்டு இந்த எமௌண்ட்டுக்கு பதிலாக வேறு எமௌண்ட் இருந்துச்சு. பட் அது வந்துட்டு அந்த லாகின் இதில் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தானுவேன். ஓகே, நான் வந்துட்டு ஏன்டா இப்போ சிஎஸ் போடுறேன், இது பிஆர் போட்டிடா அப்படின்னா எல்லாம் அவங்களால தான். ஏன்னா நான் பிஆர் போட்டால் நீங்கள் ஒரே ஒரு வியூ ஒரே ஒரு வியூ தாங்க வந்திருக்கு. ரெண்டே வியூ தான் வந்திருக்கு. இதே நான் சிஎஸ் போட்டால் 9 வியூஸ் வந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு மறுபடியும் சிஎஸ் போடுறேன். ஓகே, நீங்களே அதை சொல்லுங்கள், பிஆர் போடவா சிஎஸ் போடவான்னு. பிஆர் தான் எனக்கு வந்துட்டு பிடிக்காம தான் எனக்கு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ வந்துட்டு நான் சும்மா என்கிட்ட போயிட்டுருக்கேன். பார்த்தா ஒருத்தன் வர்றான், சொல்கிறேன், ஏய் செத்தனா ஒரு அடி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? அட பாவி, என்னையே முடிச்சு விட்டீடா. டேய், எவனாச்சும் ரிவ்யூ பண்ணுங்கடா. இன்னொருத்தன் வேறையா? ஆனால் மெண்டல் எங்கள் டீமெட்லாம் அப்படியே கோளாறு, சரியான கோளாறு. அல்டிமேட்டு கோளாறு, அல்டிமேட்டு பாலாறு டிட்டுட்டு எங்கள் டீமெட்லாம் சரியான கோளாறு. அதுக்கப்புறமாட்டி அவங்கள்ட்டே போயிட்டு லூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டி இப்படியே வந்துருக்கோம். லூட் எடுத்துகிட்டு பார்த்தா விக்டரின்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஓடிட்டுனா நெக்ஸ்ட் ரவுண்டில் இறக்கி விட்டானுங்க. இறக்கி விட்டு இப்போ வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரிவீல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணுறேன். ஸோ ஏதாச்சும் மனசு கஷ்டப்பட்டுருந்தால் மன்னிச்சுக்காங்கோ. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு P90 எடுத்துட்டேன்னா P90 எடுத்துகிட்டு இந்த அது பேர் என்னங்க, ஐயோ அது பேர் மறந்து போயிட்டேன். ஷரீடோ என்னமோ இருந்துச்சு பவர். இது பேர் இந்த பவர் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இனி பிஆர்லாம் போடுற மாதிரி இல்லை. ஓகே, நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், பிஆர் போடுவா சிஎஸ் போடுவான்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் தான் போடுவேன். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட நம்மளோட சேனலில் வந்துட்டு இல்லை. நான் இதில் என்ன தெரியுமா கனவு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 2 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் கனவு கண்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை. நீங்கள் வேணாலும் என் சேனலில் போய்ட்டு பாருங்கள், நோ சப்ஸ்கிரைபர். இப்படி கூட சப்ஸ்கிரைபர் இல்லை. நான் வந்துட்டு எனக்கு இந்த என் பண்ணுற அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த என் பண்ணோம் காசு சம்பாதிக்கணும் யூடியூப் வச்சுன்னுலாம் கிடையாது. அதுக்கடுத்து இங்கே 3 பேர் இங்கே நின்னாங்க. 2 பேர் முடிச்சிட்டேன். 3வது தான் எனக்கு போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரொம்ப பெரிய மிஸ்டேக்லாம் வந்து நடக்குது. என்னென்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் சத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோன் ரிங் டோன் அது மாதிரிலாம் கேட்கும். ஸோ மன்னிச்சுக்கோங்க. ஏதாச்சும் காப்பி ரைட் எதுவும் கொடுத்துறாதீங்க. ஏமா இருக்கதே ஒரு சப்ஸ்கிரைபர் கூட இல்லை, வர்றதே 2 வியூ, இதில் எங்கே காப்பி ரைட்டு அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் வாய்ஸ் என்னோடய மைண்ட் வாய்ஸாக தான். உங்களுக்கு தெரிஞ்சிச்சான்னா கமெண்டா ஐயோ கமெண்ட்லாம் ஒருத்தரும் பண்ண மாட்டேங்க. நான் தான் இப்போ பார்த்தாலும் என்னோடய யூஐடியை போட்டு கமெண்ட் பண்ணுறேன். எப்பா ஒருத்தராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கய்யா. எனக்கு வந்துட்டு 2 ஆள் தான் ஏன் எய்மு, 3 ஆள் தான் ஏன் வரணும் எனக்கு சப்ஸ்கிரைப்பு. ஒரு 3 நாள் வந்துட்டிங்கன்னா எனக்கு சந்தோஷம் ஐயா. ஓகேயா, ஒரு 3 நாள் அந்த ஒரு போன வாட்டி நான் வீடியோ போட்டதுக்கு போன நாள் வீடியோ போட்டதுக்கு 9 வியூஸ் வந்துச்சு. அதில் ஒருத்தன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணலடா. எனக்கு ஒரே மனம் புண்பட்டு போச்சு. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மட்டும் ஒரு எனிமி போயிட்டு இருந்தான். அவனை வந்துட்டு முடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு கோல்டுலேயும் நான் வந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்று அடித்தா 16 போகுது. அதுக்கடுத்து மண்டையில் அடித்தாலும் 44 தாங்க போகுது. இங்கேருந்து P90 என்னாச்சின்னு தெரில, வேஸ்ட்டு போலையோ. அப்போயும் வந்துட்டு எனிமி அடித்து அந்த சிம்பிள் தெரிஞ்சிச்சு. பார்த்தா திமிட்ரி பவர் தெரிஞ்சிச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? பார்த்தா மாப்பிள்ளை இங்கே வந்துட்டாரு. அதுக்கப்புறமா நான் மேலே திரும்பினா பக்கத்தில் டீமெட் போட்டுச்சிட்டான் ஆக்கிடு. இப்போ தெரியுது ஏன் அங்கிட்டு ஓடினான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு
விக்டரின்னு வந்துடுச்சுப்பா. இதுலேயும் அக்கில் தான். நம்ம வந்துட்டு ஒரு வாட்டி தான் நல்லா பெரிய இது வாங்கியிருக்கோம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறையா பேரை முடித்து நான் பண்ணனா வியூஸ் வர மாட்டேங்குது. இதே கொஞ்சம் பேரை முடித்து நான் கொஞ்சம் பேரை முடித்தேன்னா வியூஸ் நிறையா வருது. எப்படி எனக்கு புரியல. சரி வெஸ்டர்ன் மட்டும்லாம் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிட்டு மேக்ஸ் வச்சுட்டு போனேன். நம்ம வந்துட்டு கேரக்டரையாக வச்சுட்டு விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேரா பார்க்குறதே 2 பேர். சரி அவங்க 2 பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டை நான் இன்றைக்கி வந்துட்டு கிளியர் பண்ணுறேன். என்னன்னா ஏன்னா வந்துட்டு மற்ற கேரக்டர் எல்லாமே வந்துட்டு ஈபி எல்லாம் கொடுக்கும், அலாக் கொடுக்கும். எனக்கு வந்துட்டு ஈபி கேரக்டர் ஹெச்பி கொடுக்குற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு அலாக்கு நிறையா கொடுக்கும். அதெல்லாம் வந்து நிறையா கொடுக்கும். நிறைய கேரக்டர் அது மாதிரிலாம் ஹெச்பி கொடுக்குறதுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் நான் ஏன்டா கே எடுத்திருக்கேன் அப்படின்னா, கே தான் வந்துட்டு இது சீக்கிரமாகவே கூல்டவுன் ஆகும். நான் இப்போ ஒரு வாட்டி ஹெச்பி யூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு எனிமி அந்த 2 வாட்டி ஒரு 2 புல்லட் படுறதுக்குள்ளே அவங்க வந்து முடிச்சு விட்றோம். அது மாதிரி வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு கே பிடிக்கும். வேணுன்னா நான் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நான் ப்ரூஃப் காட்டுறேன். அதுக்கப்புறமாட்டி நான் அப்படியே சும்மா போயிட்டு இருந்தேங்க. போயிட்டு இங்கே எவனோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், சுட்டேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா பார்த்தா மேலே நிற்கிறான். அவனுக்கு இது டபுள் பேரல் 2 போட்டு அடுத்து P90 எடுத்தேன். P90 எடுத்தா அவன் வந்துட்டு பூயான்னு வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு பூயாவையும் வாங்கிட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு பிளாட்டினம் லெவல் 2ல் 5th சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ போ போ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா 4th ஸ்டார் வந்துட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வந்தேன் பிளாட்டினம் 2ல். ஓகே, நான் இப்போ வந்துட்டு நம்மளோட எமௌண்ட்லாம் நான் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 3 எமௌண்ட் தான் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க. எனக்கு வந்துட்டு எமௌண்ட்லாம் ஃபஸ்ட்டு கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை. எனக்கு எமௌண்ட்டும் பிடிக்காது. ஆனால் வந்துட்டு இப்போ எமௌண்ட் வந்துட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்துட்டு இப்போ எமௌண்ட்லாம் தான் ரொம்ப பிடிக்குது. சரி, நம்ம பையன் வந்துட்டு எமௌண்ட்லாம் போட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கான். ஓகே சரி, ஓகே கைஸ், பாய் 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 பாய். தேங்க்யூ.